தனுர் ராசி அன்பர்களே, ஆவணி மாதத்தில் சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பார். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு திரிகோண ஸ்தானம். அங்கே ஒரு சுப கிரகம் வரணும். 1ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 9க்கு போகலாம். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவான சுப கிரகங்கள் குருவுக்கு அடுத்ததாக சுக்கிரன்னு சொல்லுவோம், புதன்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி, வளர்பிறை சந்திரன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். இப்போ வந்து அங்கே சூரியன் இருக்கார். அப்போ அது வந்து தீய பலனா? இல்லை, நல்ல பலன் தான். அதனால தான் நம்ம வந்து ஒரு சுபக்கிரகம் அசுபக்கிரகம்ன்றத பொதுவான சுபர்கள் அசுபர்கள்ன்ற ஒரு கேட்டகிரி வச்சுருக்கோம். லக்ன சுபர்கள் அசுபர்கள்ன்ற ஒரு கேட்டகிரி. அதாவது இப்போ நம்ம கோச்சார பலன் பார்க்குறோம் இல்லையா, ஜாதகம் பார்க்கும்போது லக்ன சுபர், கோச்சார பலன் பார்க்கும்போது ராசி சுபர். இப்போ உங்கள் ராசிக்கு சூரியன் வந்து சுபரா அசுபரா? பாக்யாதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி, திரிகோணாதிபதி, சுபர். அவர் 9ல் இருக்கலாம். அப்படி பலனை எடுத்துக்கணும். நம்ம வந்து சூரியன் எங்கெல்லாம் நின்னா நல்லது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11ன்னு போட்டிருக்கோம். கேந்திரங்கள் எல்லாம் இரட்டைப்படை வீடுகள்னு ஒன்றும் இருக்கும். அது இன்னும் அடுத்தடுத்து டீப்பாக போகும்போது வரும். அப்போ 9ல் இருக்கும்போது பலன் போட்டிருக்காரு. பித்திருக்காரகன் பித்திருஸ்தானத்தில் இருக்காரா, தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த ராசிக்கு அவர் சுபர். அதனால் 9ல் இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். என்ன பலனை கொடுப்பார்னு கேட்டால் பாக்கியமான ஒரு பலனை கொடுப்பார். 9ஆம் இடம்னு சொன்னார்னா ஒருத்தர் வந்து ஆசைப்பட்டு ஒன்றை படிக்கிறது. நம்ம சின்ன வயது கல்வி அப்படின்னு சொல்கிறது வந்து நாம் தேர்ந்தெடுத்ததாக இருக்காது. எல்லாருமே வந்து எல்கேஜிலையோ ப்ரீகேஜிலையோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சேர்ந்தா 10th வரைக்கும் படித்து தான் ஆகணும். அது வரைக்கும் சாய்ஸ் எதுவும் இருக்காது. என்னென்னா சிபிஎஸ்சியா மெட்ரிக்கா அப்படின்ற மாதிரி வேணால் அவங்க எடுக்கலாமே தவிர, அந்த 10வது வரைக்கும் அவங்க வந்து எல்லா பாடங்களையும் படித்து தான் ஆகணும். +1 வரும்போது இந்த குரூப் போகிறேன் அப்படின்ற மாதிரி எடுக்கலாம். அதை முடிச்சுட்டு காலேஜ் வரும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கும். அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உயர்கல்வியெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சதை எடுத்து படிக்க முடியும். அப்படி நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்றது அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தினுடைய 9ஆம் இடத்துக்கு அதிபதி குரு. குருன்னா என்னென்னா நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறது, ஒளியை வெளிச்சத்தை காட்டுறது மற்றவங்களுக்கு. அப்போ அவருக்கு நிறைய தெரிஞ்சதுன்னா அவர் காட்ட முடியும். அந்த இடத்துல கேதுவுடைய நட்சத்திரம் முதல்ல இருக்கும். கேது குருவுடைய தொடர்பு அப்படின்னு ஒன்றை வந்து ஆராயிறது. சிஷ்யனாக இருக்கும்போது குரு சொல்கிறத படிக்கிறது, குருவுடைய தன்மைக்கு போகும்போது இன்னும் ஆராயிறது நிறைய. அதனால் அந்த 9ஆம் இடம் சிறப்பு. அங்கே வந்து உங்களுக்கு சூரியன் நிற்கிறதுனால உயர்கல்வி. தனுராசியில் இருக்கக்கூடியவங்க ஆவணி மாதத்தில் என்ன பண்ணலாம்? படிக்கலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஓகே. வேலை பார்க்குறவங்க வேலைக்காக படிங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை போய் கற்றுக்கங்க, அது சம்மந்தமாக படிங்க. வாழ்க்கையே படிங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையோ அல்லது உறவினர்கள் உடன் பிறந்தவர்களோடு பிரச்சனையோ அக்கம் பக்கத்தில் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் எதனால் ஏற்படுது, என்ன செஞ்சால் வராது அப்படின்றத படிக்கணும். பெரியவங்ககிட்டேருந்து நிறைய கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படியாக படிப்பினை போதனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை மேம்பட போகின்றது, அதை சொல்லலாம். அப்பா நீங்கள் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுப்பார். அப்பாவுடைய ஆரோக்கியம் சீராகும். இப்போது ஆடி மாதத்தில் அஷ்டமத்தில் சூரியன் இருந்தார். அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததா, இப்போ சரியாக போயிடும். அப்பாவுக்கு வருமானம் சரியாக வராமல் வருமானம் குறைஞ்சி போச்சா, இப்போ வருமானங்கள் வர தொடங்கும். அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா, சரியாகும். அரசு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கே இருந்ததா, இப்போ வந்து அதெல்லாம் சரி பண்ணிட முடியும். இப்படியாக இந்த பலன்கள் இருக்கும். அடுத்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறார். அது வந்து சாதகமான பலனாக எடுத்துக்கலாம். 7 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வேறு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, விதி விலக்குகள் இருக்கிறது. தோஷமா அப்படின்றதே கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இப்போது 7 செவ்வாய் இருக்காருன்னா பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறது நல்லது. அப்போ என்ன ஆயிடுறாருன்னா அவர் ராசிக்கு சுபராயிடுறார். இப்போ கன்னி ராசிக்கு சனி 7ல் இருக்கார்ல, கண்டக சனின்னு சொல்கிறோம். ஆனால் அவர் 5க்கு உண்டானவர். அப்போ அந்த ராசிக்கு சுபர். 5, 6, 2 வீடு. அப்போ ஒரு சுபத்தன்மை, அதாவது ஒரு திரிகோண அதிபதியாக ஒரு வீடு திரிகோணமாக வந்துருச்சுன்னா மற்றொரு வீடு வந்து பிரச்சனை இல்லைன்ற மாதிரி எடுத்துக்கலாம். முதல் வீடு 5ஆம் வீடாக வருதுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி அவர் சனி 7ல் இருந்தாலும் கூட, அவருடைய பார்வை ராசிக்கு கிடைத்தாலும் கூட கன்னி ராசிக்கு ஒரு விதத்தில் நல்லது தான். அதே மாதிரி தனுசுக்கு 7 செவ்வாய் இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி அவர் பார்க்கறதுனால தைரியமும் தெய்வ பலமும் அப்புறம் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் துணையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பூர்வ புண்ணியம் துணையாக இருக்கும்னு சொல்லலாம்.
புதன் 8, 9, 10ஆம் இடங்களில் சஞ்சரிப்பார். அப்போ நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக வேலை பார்க்குறீங்க. அதிக நேரம் உங்கள் படிப்பு, வேலை, தொழிலுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற அர்த்தம். அதுவும் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரையல் பீரியடாக இருக்கும். அதனால் பலன் கிடைக்கும். சுக்கிரன் 10, 11ல் இருக்கார். 11ல் வந்தால் ரொம்ப சிறப்பு. 10ல் நீச்சம் அடைஞ்சு இருக்கிறனால தான் மீண்டும் மீண்டும் நம்ம நிறைய கற்றுக்கங்க, வேலையை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் 10ல் நீச்சம் அடைஞ்சிருக்கும்போது உங்கள் வேலையில் நீங்கள் இன்னும் எவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நம்ம கட்டுறது கைமண் அளவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரிய வரும். 11ல் வந்தால் சரியாக போயிடும். இது இந்த மாதத்தினுடைய பலன். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாட்டு நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி நாள் வந்து வழிபாட்டு நாளாக கொள்ளலாம். விநாயகர் வந்து எல்லோரும் எப்போதும் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம். உங்களுடைய ராசியில் மூல நட்சத்திரம் இருக்கிறது. இந்த பாக்யாதிபதி சூரியனோடு கேதுவுடைய சேர்க்கை இருக்கிறது. அதனால் இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி நாள் ஹோமம் செய்கிறது, அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள், அப்புறம் தர்மம் செய்கிறது, தானம் கொடுக்கறது, இது செய்யுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும்.